ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான அரைக்கீரை கடையில் பருப்பு போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரைக்கட்டிலேருந்து கீரை எப்படி தனியாக எடுக்குதுன்னு பார்க்கலாம். இதில் புல், பூச்சி அடித்த இலைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு நல்ல இலைகளை மட்டும் கிள்ளி தனியாக எடுத்துக்கோங்க. இதில் இருக்க புல், அழுகுன இலைங்க இதெல்லாம் தனியாக எடுத்து போட்டுருங்க. இப்போ குக்கரில் 1 கப் துவரம் பருப்பு, அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள், ஒரு கட்டி பெருங்காயம், 4 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பருப்பு கூடவே நாலு பச்சை மிளகா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு வெந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆயில் பருப்பு மேலே ஊற்றிக்குங்க. இப்போ கீரையை நல்லா அலசி எடுத்துக்கலாம். கீரையில் மண் நிறைய இருக்கும், அதனால் நீங்கள் ஒரு 4 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கீரையை. இப்போ கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. குக்கரில் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரில் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு இறக்கிடுங்க. கீரை நல்லா வெந்துச்சான்னு தெரியணுன்னா ஒரே ஒரு இலையை மட்டும் விரலால் நசுக்கி பாருங்கள், மசிஞ்சிருச்சு. இப்போது இந்த கீரையும் பருப்பும் மட்டும் எடுத்து சட்டியில் போட்டு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். மத்திலே நல்லா அழுத்தம் கொடுத்து கீரையை கடைஞ்சி எடுத்துக்குங்க. மிக்சியில் போடாதீங்க, அது டேஸ்ட்டு மாறிடும். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கரண்டியை வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 4 காஞ்ச மிளகா காம்பு கிள்ளி போட்டுக்கோங்க. பூண்டு தோல் உரிக்காமல் மத்தில் தட்டி போட்டுக்கோங்க. இது கூடவே பூண்டு ஒரு 4 பல் போட்டால் போதும் தட்டி. இப்போது இந்த தாளிப்பை கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சுவையான அரைக்கீரை கடையில் தயார். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.